இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர். பாத்தீங்கன்னா அவரும் எம்ஜிஆர் மாதிரியே இருப்பார். நடை உடை பாவனைகள், அந்த கர்லிங் ஹேர் இதெல்லாம் பாக்குறப்ப நல்ல கலரா இருக்கிறாரு. ஒரு தோற்றத்துல எம்ஜிஆர் மாதிரி இருக்காரு. இவரும் நடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 படம், பிள்ளையோ பிள்ளை, பூக்காரி அப்படின்ற ஒரு 7-8 படங்கள் நடிச்சாங்க. ஒரு சில படங்கள் ஓடிச்சு, சில படங்கள் ஓடல. அதனால அவருக்கு பெருசா ஒரு பெரிய ஏமாற்றம். அதனால சில தப்பான பழக்க வழக்கங்கள் எதனால தீவிரமான எம்ஜிஆர் ரசிகன்னு சொல்றீங்க. ஆனா எம்ஜிஆருக்கு போட்டியா தான் இவரை நடிக்க இறக்குனாரு கருணாநிதி அவர்கள் அப்படின்னு ஒரு தகவல். அது வந்து பின்னாடி ஒரு அரசியல். இவரை வந்து ஒரு எம்ஜிஆர் மாதிரி சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஆளா உருவாக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதுவும் நடக்கல. அதுக்கு அரசியல்ல கொண்டு வரணும்னு நினைச்சாரு. அதுவும் நடக்காம போயிடுச்சு. இவரை பொறுத்த வரைக்கும் கலைஞர் இவர் எப்ப பார்த்தாலும் உடனே என்ன பண்ணுவாரோ பாட சொல்லுவாங்க. கலைஞருக்கு வந்து இவர் பாடுறது ரொம்ப கேட்கறது ரொம்ப பிடிக்கும். அப்ப அரசியலுக்குள்ள நம்மள கூட்டிட்டு வரலன்றதுனால ஜெயலலிதா கட்சியில போய் சேர்ந்துட்டாரு. இல்ல ஜெயலலிதா போய் எனக்கு மருத்துவ செலவுக்கு பணம்லாம் வேணும் அப்படின்னு கேட்டு அது ஒரு பெரிய அதை வந்து சிலர் அரசியல் படுத்தினாங்க. இவரை வைத்து கலைஞரை பிடிக்காதவர்கள் அரசியல் பண்றதுக்கு ஒரு பகடைக்காயா இவரை பயன்படுத்தினாங்க. முதல் குழந்தை இல்லையா, முதல் குழந்தை தன் தகப்பனார் பெயர் வச்சிருக்க குழந்தை, அதை பார்த்து உருவாக்கின குழந்தை. எம்ஜிஆர் மாதிரி இவர் நடிகராக்கணும்னு ஆசைப்பட்டாரு, ஒரு பெரிய அரசியல்வாதி ஆகணும்னு ஆசைப்பட்டாரு, பெரிய கனவுகளை இவர் மேல் வச்சிருந்தார். அந்த கனவுகள் செஞ்சு போறப்ப கலைஞர் அவர்களுக்கு இவர் மேல் ஒரு நிறைவேறாத ஒரு ஆசை. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள். சார் வணக்கம் சார். சார், மறைந்த கருணாநிதி அவர்களின் மூத்த மகன் மூகா முத்து அவர்கள் இன்று காலமாகிவிட்டார். அவரை பற்றிய ஒரு நினைவூட்டலா மூகா முத்து யார் அப்படின்றது? கலைஞர் அவர்களுடைய மூத்த மகன் அவர் தான் மூகா முத்து. இந்த முத்துங்கிற பேரே வந்து அவருடைய கலைஞருடைய அப்பாவுடைய பேர், முத்துவேல்ங்கிற பேருடைய நினைவாகத்தான் இவருக்கு முத்துங்கிற பேர் வைக்கிறாரு. மூத்த மனைவி அதாவது பத்மாவதி அம்மையாருங்கிறவங்க தான் மூகா முத்துவினுடைய அம்மா. மூகா முத்துவினுடைய டெலிவரி டைம்லயே அவங்க இறந்துறாங்க. மூகா முத்துவை பெற்றெடுத்துட்டு அவங்க இறந்துடுறாங்க. அப்ப அந்த குழந்தையை வளர்ப்பதற்காக அவர் இறந்து ஒரு 3-4 மாசத்துல தயாளம்மாளை திருமணம் பண்றாங்க. தயாளம்மாள் தான் மூகா முத்துவை வளர்க்குறாங்க. அதற்கு பிறகுதான் தெரியும் நமக்கு இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், மு.க. அழகிரி, தமிழரசு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்ப முதல் மகன் அப்படி தலைமகன் அப்படின்னா மூகா முத்து தான். இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய குடும்பம், மூகா முத்துவினுடைய தாய் வழி குடும்பம் வந்து CS ஜெயராமன் ஒரு பெரிய இசை குடும்பத்தை சேர்ந்த பாடகர். அந்த குடும்பத்தை சேர்ந்தவர். அவங்க எல்லாரும் பாடுவாங்க, இசையமைப்பாளராக இருந்திருக்காரு. பல்வேறு கலைஞருடைய திருமணமே மூகா முத்துவினுடைய அம்மா பத்மாவதியும் அவருடைய இன்னொரு அண்ணனுடைய CS ஜெயராமனுடைய திருமணம் ஒரே நேரத்தில் நடந்தது. கலைஞர் திருமணம் வந்து 2 திருமணமா இருந்தது. அதாவது அண்ணன் தங்கச்சி தங்கையை வந்து இவர் திருமணம் பண்றாரு, அண்ணனும் திருமணம் பண்றாரு. ஒரே 2 அண்ணன் தங்கச்சி ஒரே திருமண மேடையில பண்றாங்க. அப்படி திருமணம் நடந்தது. திருமணம் பண்ணி வாழ்க்கை சுமூகமா தான் போகுது. அவர் குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தை பிறப்புலதான் மெட்டர்னிட்டி டெத்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, பிரசவ மரணம் அந்த காலத்துல நிறைய நடக்கும். அப்படி அவங்க வந்து குழந்தையை பெற்றெடுத்துட்டு அவங்க இறந்து போயிறாங்க. இப்போ கை குழந்தையோட இருக்கிறப்ப அந்த குழந்தையை வளர்க்கணுங்கிறதுக்கு தான் கலைஞர் வந்து தயாளம்மாவை திருமணம் பண்றாங்க. இப்படிதான் போகுது. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர். பாத்தீங்கன்னா அவரும் எம்ஜிஆர் மாதிரியே இருப்பார். அதான் சார், தீவிரமான எம்ஜிஆர் ரசிகன்னு சொல்றீங்க. ஆனா எம்ஜிஆருக்கு போட்டியா தான் இவரை நடிக்க இறக்குனாரு கருணாநிதி அவர்கள் அப்படின்னு ஒரு தகவல். அது வந்து பின்னாடி ஒரு அரசியல். இவர் பேசிக்காவே எம்ஜிஆர் ரசிகர். எம்ஜிஆர் படங்களை பல முறை பார்க்கக்கூடியவர், பாடக்கூடியவர். குரல் வளம் தாத்தா ஜெயராமனுடைய அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்னால இவர் இயற்கையாகவே நல்லா பாடக்கூடியவர். அதனால காலங்கள் வளர்ந்து வந்து பெரியாள் ஆகிறாரு. பெரியாள் ஆனோடனே இவர் நடை உடை பாவனைகள், அந்த கர்லிங் ஹேர் இதெல்லாம் பார்க்குறப்ப நல்ல கலரா இருக்கிறாரு. ஒரு தோற்றத்துல எம்ஜிஆர் மாதிரி இருக்காருன்னா இவரும் நடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 படம், பிள்ளையோ பிள்ளை, பூக்காரி அப்படின்ற ஒரு 7-8 படங்கள் நடிச்சாங்க. ஒரு சில படங்கள் ஓடிச்சு, சில படங்கள் ஓடல. அதனால அவருக்கு பெருசா ஒரு பெரிய ஏமாற்றம். அதனால சில தப்பான பழக்க வழக்கங்கள் எதுனாலதுனால அவர் வந்து அடுத்தடுத்த மூவ் ஆகி போக முடியல. கலைஞரை பொறுத்த வரைக்கும் இவரை அரசியலில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டார். இவரை வந்து ஒரு எம்ஜிஆர் மாதிரி சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஆளா உருவாக்கணும்னு ஆசைப்பட்டார். அதுவும் நடக்கல. அதுக்கு அரசியலில் கொண்டு வரணும்னு நினைச்சாரு. அதுவும் நடக்காம போயிடுச்சு. என்ன காரணம் சார்? இல்ல, அவருக்கு படத்தோல்விகள், சில பழக்க வழக்கங்கள், சில நட்புகள்லாம் அவருக்கு சரியில்லாம போனதுனால அவரு அது சரியாக அதை ஃபாலோ பண்ண முடியல. அதனால சில நேரங்களில் சென்னையை விட்டே கூட வெளியில கூட போய் இருந்தார். ஆனா கலைஞர் அந்த குடும்பத்தை ரொம்ப கண்காணிச்சுட்டே இருந்தார். குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணாரு. அவருடைய சொந்த தாய் மாமா மகளை தான் அவர் திருமணம் பண்ணியிருக்காரு. மூகா முத்து வந்து சொந்த தாய் மாமா. அதாவது யாரு கலைஞருடைய திருமணமும் அவருடைய அண்ணனுடைய திருமணம் ஒரே நேரத்தில் நடந்துச்சு. அந்த திருமணத்தில் நடந்த
பிறந்த குழந்தை தான் இவருடைய மனைவியாக இருக்கிறவங்க. அதாவது கலைஞர் இவருடைய முக முத்துனுடைய சொந்த தாய் மாமன் மகளை தான் திருமணம் பண்ணியிருக்கிறாரு. 2 குழந்தைகள் அவங்க. ஒருத்தவங்க வந்து டாக்டர் அறிவுநிதி அப்படின்னு ஒருத்தர். அவர் வந்து பிரபல டாக்டரா இருக்கிறாரு. அவரும் கூட ஒரு பாடகர் தான். அவர் ஒரே ஒரு படத்துல பாடுபட்டிருக்காரு. அந்த முரட்டுக்காளைன்னு சுந்தர்சி ஸ்னேகா நடிச்ச படம் வந்துச்சு. அந்த படத்துல காதல் வைபோகம்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த பாட்டை பண்ணியிருக்காரு. இன்னொரு மகள் யார் அப்படின்னா கெவின் கேர் ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். அந்த கெவின் கேர் ரங்கநாதன் திருமணம் பண்ணியிருக்கிறது முக முத்துவினுடைய மகள். இது ஒரு அந்த குடும்பம்னா கலைஞர் அந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டார். இவர் சில வேலைகள் செஞ்சதுனால அவர் கலைஞர் வந்து இவரை உள்ளுக்குள்ள கொண்டு வர முடியல. மற்றபடி இந்த குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்டாரு. அந்த குடும்பத்திலிருந்து 2 சினிமா வாரிசுகள் உள்ள இருக்கிறாங்க. அதாவது கெவின் கேர் ரங்கநாதனுடைய மருமகள் யாருன்னா விக்ரமனுடைய மகள். ஆக்டர் விக்ரமனுடைய மகள் தான் கலைஞரனுடைய பேரன், கொள்ளு பேரன். அதே மாதிரி இன்னொரு பேத்தியுடைய மகன் யாருன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரன். இந்த மாதிரி அந்த குடும்பம். இவங்க வந்து இப்ப கலைஞர் ஆரம்பத்துல இருந்தே அவரு சமீப காலமா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா உடல்நிலை சரியில்லாம ஓய்வுல தான் இருக்கிறாரு. இன்னைக்கு அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு. இப்ப கலைஞரை பொறுத்த வரைக்கும் இவரை ரொம்ப பெரிய ஆளா வரணும், பெரிய இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கணும்னு ஆசைப்பட்டார். நடக்காம போயிடுச்சு. இவரை பொறுத்த வரைக்கும் கலைஞர் இவர் எப்ப பார்த்தாலும் உடனே என்ன பண்ணுவாராம், பாட சொல்லுவார். கலைஞருக்கு வந்து இவர் பாடுறது ரொம்ப கேட்கறது ரொம்ப பிடிக்கும். இல்ல சார், ஆனா கலைஞருக்கும் இவருக்கும் ஒரு கான்ட்ரோவர்சி இருந்துட்டே இருந்தது நடுவுல அப்படின்ற சர்ச்சைகள். இவரு சில பழக்க வழக்கங்கள், சில நட்புகள் சரியில்லாம போனதுனால அது வந்து ஒரு சின்ன ஒரு சங்கடத்தை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு கலைஞருக்கு. அதனால அந்ததுனால பெருசா அவரை உள்ள அரசியலுக்குள்ள அவரை கொண்டு வர முடியல. அப்பா அரசியலுக்குள்ள நம்மள கூட்டிட்டு வரலன்றதுனால ஜெயலலிதா கட்சியில போய் சேர்ந்துட்டார். இல்ல இவருக்கு அதான் சொன்னேன், நான் நாசுக்காக சொல்றேன். சில பழக்க வழக்கங்கள்னால இவர் வந்து ஒரு சில வேலைகள்லாம் பண்ணாரு. அது கலைஞருக்கு பிடிக்கல. சர்ம சங்கடமான சூழ்நிலை ஆகிப்போச்சு. அப்போ வந்து இவர் என்ன பண்றாருன்னா, ஜெயலலிதா போய் எனக்கு மருத்துவ செலவுக்கு பணம்லாம் வேணும் அப்படின்னு கேட்டு அது ஒரு பெரிய அதை வந்து சிலர் அரசியல் படுத்தினாங்க. இவரை வைத்து கலைஞரை பிடிக்காதவர்கள் அரசியல் பண்றதுக்கு ஒரு பகடைக்காயா இவரை பயன்படுத்தினாங்க. இவரும் அந்த சூழ்நிலையில வேற வழி இல்லாம ஏதோ ஒரு சில வேலைகள்லாம் பண்ணாரு. இருந்தாலும் இவர் மீது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாசம். முதல் குழந்தை இல்லையா, முதல் குழந்தை தன் தகப்பனார் பெயர் வச்சிருக்க குழந்தை, அதை பார்த்து பார்த்து உருவாக்கின குழந்தை. எம்ஜிஆர் மாதிரி இவர் நடிகராக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஒரு பெரிய அரசியல்வாதி ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. பெரிய கனவுகளை இவர் மேல் வச்சிருந்தார். அந்த கனவுகள் செஞ்சு போறப்ப கலைஞர் அவர்களுக்கு இவர் மேல் ஒரு நிறைவேறாத ஒரு ஆசை. இவரை பெரிய லெவல்ல கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு அதனால நிறைவேறாம போச்சுன்னு. ஆனா அந்த குடும்பத்தை அவர் கவனிச்சுட்டார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இடங்கள்ல திருமண சம்பந்தங்கள் பண்ணியிருக்காங்க. அவர் பெரிய டாக்டரா இருக்காரு பேர. அப்படிங்கும்போது அதை வந்து பாத்துக்கிறாரு. கலைஞருடைய மறைவுக்கு முன்னாடி இருந்தே அவருக்கும் கொஞ்சம் இடையில உடம்பு சரியில்லாம தான் இருந்தாரு. இன்னைக்கு மரணம் அடைஞ்சிருக்காரு. முதலமைச்சர் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அனைத்து நிகழ்ச்சியும் ரத்து பண்ணிட்டு போய் பண்ணியிருக்கிறாங்க. அவர் உடலை வந்து கோபாலபுரம் வீட்டுல வச்சு இறுதி அஞ்சலிக்காக கொண்டு வந்து வச்சிருக்காங்க. சரி, பொதுவாகவே கருணாநிதி குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா முக முத்து அவர்களும் நடிச்சிருக்காங்க சினிமால, MK ஸ்டாலின் அவர்களும் நடிச்சிருக்காங்க, உதயநிதி அவர்களும் நடிச்சிருக்காங்க. இவங்க முதல்ல தேர்ந்தெடுக்கிற துறை என்னவா இருக்குன்னா சினிமா துறையா தான் இருக்கு. இதன் காரணம் என்ன சார்? அண்ணாவிலிருந்து நீங்க பார்க்கணும். அண்ணா வந்து நாடகங்களை, திரைப்படங்களை, ஒரு சமூக கருத்துக்களை பரப்பக்கூடிய இடமாக அண்ணா வந்து பார்த்தார். அண்ணாவே ஒரு நல்ல எழுத்தாளர், எல்லாருக்கும் தெரியும். நிறைய படங்களுக்கு கதை வசனம் எழுதியிருக்காரு. கலைஞர் அடிப்படையில் வந்து ஒரு எழுத்தாளர். அப்புறம் தான் அரசியல் வந்து கையெழுத்து பத்திரிகைன்னு ஒன்று நடத்துறாரு. கையெழுத்து பத்திரிகை பிரிண்ட்லாம் கிடையாது. கையிலே எழுதி அந்த ஊர்ல வச்சு ஒரு பத்திரிகை மாதிரி நடத்துவாங்க. படிச்சுட்டு அந்த புக்கு நோத்துல கொடுத்துருவாங்க. அது நடக்கும் கையெழுத்து பத்திரிகை. அப்படி அடிப்படையில் ஆரம்பத்தில் அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட். கலைஞரனுடைய அவர் அடிக்கடி சொல்வார், நான் வந்து ஒரு பத்திரிகையாளனா இருக்கிறதா பெருமைப்படுறேன் பாரு. ஏன்னா அதை வந்து அவர் ரொம்ப ரசிச்சு செஞ்சார். வாழ்க்கையில் அவர் முதலில் எடுத்து வந்தது எழுத்தின் மூலியமாக, அதாவது திராவிட இயக்க கருத்துக்களை. காங்கிரஸ் கட்சி சுதந்திரத்துக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தில் உச்சத்தில் இருக்கப்ப காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பேர் இருக்கு, பண்ணையார் கட்சி, பணக்காரர்கள் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்ற ஒரு முத்திரை இருக்கு. அதை உடைக்கணும் அப்படின்றதுக்கு தான் சாமானிய மக்களை ஒன்று திரட்டி தான் பெரியார் வந்து அரசியல் பயணத்துல எல்லாம் இருக்கு. அரசியல் கட்சியாக இல்லாம ஒரு இயக்கமா நடத்திட்டு. அப்பதான் அண்ணா சொல்றாரு, அண்ணா வந்து ஒரு பெரியாரோட சில முரண்பாடுகள் ஏற்பட்டு அண்ணா தனியாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறப்ப நாவலர் நெடுஞ்செழியன், அன்பழகன், கலைஞர், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பெரும் எம்ஜிஆர், எல்லாருமே அண்ணா பின்னாடி நிற்கிறாங்க. அப்ப பெரியாரிய கருத்துக்கள், பெரியாரிய சித்தாந்தத்திலிருந்து அரசியல் கட்சியாக வருது திமுக. அப்ப அண்ணா சொல்றாரு, நான் வந்து பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன். ஏன்னா பெரியார் வந்து பிள்ளையார் உடைக்கிறாரு, பெரியார் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. அப்ப அரசியல் இயக்கமாக வர்றப்ப எல்லாத்தையும் அரவணைக்கணுங்கிறதுக்காக தான் அண்ணா ஒரு வார்த்தை சொல்றாரு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன். அவங்க விஷ்டம், கடவுளுக்கு நம்பிக்கை உள்ளவங்க கடவுள் நம்பிக்கை கும்பிட்டு போங்க. ஆனா அதை யாரும் நான் ஃபோர்ஸ் பண்ண, நான் கும்பிட மாட்டேன் அப்படிங்கிறதுல அண்ணா வந்து ஒரு புதிய ஃபார்முலாவை கொண்டு வந்து தான் திமுக ஆரம்பிக்கிறார். அப்ப திமுகவை கொண்டு போய் சேர்ப்பதற்கு, திராவிட சித்தாந்தங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அன்னைக்கு அண்ணா நாடகம் போடுறாரு. தமிழ்நாடு முழுக்க நாடகம் போறாரு.
அப்புறம் இந்த திரைப்படங்கள் மூலியமாக கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறார். அதாவது அன்னைக்கு கண்ணதாசனும் இன்னைக்கு திமுகவில் இருக்கிறார், திமுகவுக்காக பிரச்சாரம் பண்றாரு. ஒரு காதல் பாட்டுல கண்ணதாசன் சொல்றாரு, கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்பு, கருப்பு சிவப்பு எப்படி கொண்டு ஒரு காதல் பாட்டை வந்து காதல் பாட்டுல அந்த சிம்பிளை கொண்டு போய் அந்த கலரை கொண்டு போய் சேர்க்கிறார் கண்ணதாசன். அப்ப எல்லாருமே அன்னைக்கு ஒரு பெரும் இளைஞர் பட்டாலும் வந்து இந்த ஒரு காங்கிரஸ்ங்கிற ஒரு கட்சி வந்து அது வந்து ஒரு பெரிய பண்ணையார் கட்சி, அது ஒரு பெரிய ஆளும் வர்க்கத்திற்கு ஆன கட்சி, அப்போ வந்து அதை வந்து நம்ம வந்து உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில என்ன பண்றாங்க, இந்த இளைஞர்கள் கூட்டம், ஒருத்தர் எழுத்தாளராக இருக்காரு, கவிஞராக இருக்காரு, பாடகராக இருக்கிறாரு, அப்படிங்கிறது திராவிட இயக்க சித்தாந்தங்களை எழுத்தின் மூலியமாக, மேடைகளின் மூலியமாக, பேச்சின் மூலியமாக, திரைப்படங்கள் மூலியமாக கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்ப அடித்தட்டு எங்கன்னா வந்து அவங்க அதான் பேஸ் வந்து சினிமா தான். அப்ப அதுல இருந்து வந்ததுனால தொடர்ந்து கலைஞர் எவ்வளவு பரபரப்பாக இருந்தாலும் புத்தகம் எழுதுவார், புத்தகம் வாசிப்பாரு, புத்தக நிகழ்ச்சிக்கு முன்னுரிமை கொடுப்பாரு, திரைப்படங்கள் பார்ப்பாரு, திரைப்படங்கள் விமர்சனம் எழுதுவாரு. ஏன்னா அது ஒரு பேஸ், இது ஒரு நல்ல மீடியா, இது மூலியமாக ஒரு கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கலாம். பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிரான கருத்துக்கள், மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான கருத்துக்கள், சாதிகளுக்கு எதிரான கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பயன்பட்டது. அதை சரியா பயன்படுத்தினார்கள். அண்ணாவும் பயன்படுத்தினார், கலைஞரும் பயன்படுத்தினார், எம்ஜிஆருங்கிற புகழை வைத்து அரசியலுக்கு அவங்க பயன்படுத்தினாங்க. எல்லாமே சேர்ந்திருந்தது. அப்போ அதனுடைய தொடர்ச்சியாக என்ன பண்றாங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் அந்த சினிமாவை வந்து அவங்க பண்றாங்க. நிச்சயமா சார். சரி, நீங்க சொல்ற மாதிரி கருணாநிதின்ற குடும்பம்னாலே அது ஒரு பெரிய பேக்ரவுண்ட் தான். அந்த வகையில முத்துனுடைய சொத்து மதிப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கு? இல்ல, சொத்து மதிப்புலாம் வந்து அவர் தனிப்பட்ட காலத்துல அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து டாக்டரா இருந்திருக்காங்க, பெரிய தொழிலதிபராக இருந்திருக்காங்க, அவங்க தனியாக இருக்காங்க. சொத்து மதிப்புன்னு இவ்வளோன்னு நம்ம குறிப்பிட்டு போட்டு நம்ம தமிழ்லைன் போடக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து இல்லை, அவங்க சுயமாக தன்னை உருவாக்கிட்டவங்க தான். சரி, இந்த கருணாநிதி அவர்களுக்கும் முத்து அவர்களுக்கும் இடையே தான் பிரச்சனை போயிட்டு இருந்தது. ஆனா ஸ்டாலின் அவர்கள் அவருடைய இறுதி காலகட்டத்துல அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருந்தாரா? இல்ல, சமீபத்துல ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல உடல்நிலை சரியாம கூட பார்த்துட்டு வந்தாரு. இன்னைக்கு காலையில முதல் வேலையாக அவர் நிகழ்ச்சியெல்லாம் ரத்து பண்ணிட்டு முதல்ல போய் பார்த்துட்டு இப்போ அவருடைய பாடியை கோபாலபுரத்தை தான் கொண்டுறாங்க. அப்பா பையனுக்கு உள்ள பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு வருத்தம் இருந்துச்சு. நம்ம ஆசையா வளர்த்த குழந்தை, நம்ம கண் பார்த்து இப்படிலாம் உருவாக்கணும்னு நினைச்ச ஒரு குழந்தை நம்மளால உருவாக்க முடியலையேங்கிற ஒரு ஏக்கம் வருது. அவர் மேல கோபம்லாம் இல்லை, ஒரு ஏக்கம் இருந்துச்சு. நம்மளை விட ஒரு உயரத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு மூத்த மகன், நான் அப்பாவை உள்ள பேர் வச்சிருக்க குழந்தை, பெரிய இடத்துக்கு அவரை கொண்டு வரணும், அரசியலில் கொண்டு வரணும், சினிமாவில் உச்சத்துக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டோம். நல்ல திறமை இருக்கு, அழகு இருக்கு, பாடுறாரு, எல்லா திறமையும் உள்ள ஒரு நபர் இப்படி போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு வருத்தம் கலைஞர் இருக்கு. அதுக்காக வந்து அவர் மீது கோபம் கிடையாது. ஒரு நம்மளால இது பண்ண முடியலையேங்கிற, அவரை உருவாக்க முடியலையே, அதுக்கு ஒரு ஒத்துழைக்கலையேங்கிற ஒரு வருத்தம் வந்து கலைஞருக்கு இருந்துச்சு. என்னுடைய இறுதியான கேள்வி என்னன்னா, ஸ்டாலின் அவர்களை போல முத்துவால வர முடியல, அதற்கு முத்துவினுடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணமா இருக்கும்? வீழ்ச்சிக்குன்னா அவரு பல திரைப்படங்கள்ல சில படங்கள் போகல, அதுக்கான சில தவறான தகவல்கள், பழக்க வழக்கங்கள், அந்த பழக்க வழக்கங்கள் தான் மெயினான தப்பான நண்பர்கள் அப்படிங்கிற போது. ரெண்டாவது, அரசியல்ங்கிறது அவருக்கும் ஆசை இல்லை, அவருக்கு பெருசா அரசியல்ல ஈடுபடணுங்கிற ஆசை. அவர் வந்து முழுக்க ஒரு கலைஞர், நல்ல கலைஞர், நல்லா பாடக்கூடியவர், நல்லா நடிக்கக்கூடியவர், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர். சில பேருக்கு தான் அந்த ஆசை. இப்போ கலைஞர் ஃபேமிலியே தமிழரசு இருக்கு, அருள்நிதியினுடைய அப்பா இருக்கு, அவருக்கு பெருசா அரசியல் ஆர்வம்லாம் கிடையாது. அவர் தேர்தல் நேரங்களில் அந்த பகுதிகளில் பிரச்சாரத்துக்கு வேணா யூஸ் பண்ணுவார், நேரடியாக அரசியல் ஆர்வம் கிடையாது. ஆனால் இவரை பொறுத்தவரைக்கும், நீங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் சிறு வயதுல அரசியல் ஆர்வம் இருக்கு. அண்ணா உயிரோடு இருக்கிறப்பே திமுகக்குள்ள வந்துட்டாரு. பல பேர் வந்து இன்னைக்கு கலைஞர் கொண்டு வந்தார், கலைஞர் அண்ணா இருக்கிறப்ப திமுக வந்துட்டாரு. அண்ணாவை கூப்பிட்டு பல நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறாரு. அப்ப சிறு வயதில இருந்து சாதாரண கோபாலபுரம் இந்த வட்டத்தில் இருந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குறாரு. ஒரே நாள்ல வந்து ஒரு முதலமைச்சராக, ஒரே பாட்டுல முதலமைச்சராக, முதல் நாள் மேக்கப் கழிச்சு அடுத்த நாள் முதலமைச்சராக. அவருடைய பயணம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 50 வருட பயணம், 50-60 வருட பயணம். 18-19 வயசுல அரசியல் களத்துல வந்து ஒரு பகுதியினுடைய வட்ட செயலாளருடைய பொறுப்புல இருந்து அதுக்கு ஒரு பகுதி செயலாளராகி, அப்புறம் வந்து படிப்படியா அவன் எம்எல்ஏ ஆகி, அமைச்சராகி, இன்னைக்கு முதலமைச்சர். அது கலைஞருடைய வரைவுக்கு பிறகுதான் கட்சி தலைமைக்கு வர்றாரு, முதலமைச்சராகிறாரு. அந்த அனுபவம் தான் இன்னைக்கு இத்தனை கட்சிகளே அவர் அரவணைத்து கொண்டு போறாரு, இன்னைக்கு கொண்டு வந்தார். அரசியல்ங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் அந்த குடும்பத்தில் இவருக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு, அதனால கலைஞர் வந்து அதை கொண்டு வந்தார் ஒழிய. அடுத்து கொஞ்சம் ரொம்ப நாட்களுக்கு பிறகு அழகிரி ஆசைப்படுறாரு, அவரும் வந்து தென்மண்டலத்து வர்றாரு, அவரும் நல்லா சிறப்பாக தான் பண்ணார். அப்ப இவரை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஆர்வம் அவருக்கு பெருசா இல்லை. இவர் ஒரு நல்ல கலைஞராக இருந்திருக்காரு, நல்ல ஒரு நடிகரா வரணும்னு ஆசைப்பட்டாரு, பெரிய நடிகரா வரணும்னு ஆசைப்பட்டாரு, நல்ல பாடகரா வரணும்னு ஆசைப்பட்டாரு. அந்த ஆசைகள் வந்து அவருக்கு நிறைவேறாம போச்சு, அதனால அவர் அரசியலுக்கு வர முடியல. நிச்சயமா சார். முத்து அவர்களை பற்றி ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.
அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.